ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்கள். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் டிவி பிரபலங்கள்னு ஒரு கும்பல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த கும்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மாதமோ ஒரு வருஷமோ தான் விஜய் டிவியில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா BMW காரில் வரானுங்க, பென்ஸில் வரானுங்க, ஜாகுவார்ன்றானுங்க, பீச் ஹவுஸ்ன்றானுங்க, பங்களான்றானுங்க. எப்படிங்க இதெல்லாம் எவ்வளவுங்க காசு சம்பாதிக்கிறாங்க இவங்க அப்படின்னு நம்மளை குழப்பற அளவுக்கு இவங்க வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம வைத்தறிச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் 10 வருஷத்தை தாண்டினாலும் இந்த லெவலுக்கு வரதில்லை. நல்லா தான் நடிக்கிறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, அவங்க படங்கள்லாம் நல்லா ஓடினாலும் சினிமாவில் ஒன்றுத்தையும் வாரி கொட்டி கொடுக்க மாட்டாங்களே. ஆனால் இந்த விஜய் டிவியில் இருக்கிற பிரபலங்களுக்கு மட்டும் இப்பேற்பட்ட வசதிகள் எப்படி அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சிருப்போம். அந்த ஒரு டவுட்டை இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். இவங்க எப்படி சொத்து சேர்க்குறானுங்க, இவங்க ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எப்படி இவ்வளோ வசதி வாய்ப்போட வாழ்றாங்கப்பா அப்படின்றத பற்றி இன்னைக்கு போட்டு உடச்சிடுவோம், பானையை போட்டு உடச்சுடுவோம். ஸோ இதுக்கு மேலே இந்த இன்ட்ரோடக்ஷனை வளர்க்க விரும்பல, நேராக விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ முதலாவதாக சொல்ல போகிற அந்த விஜய் டிவி பிரபலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷன் ஒருத்தர் இருப்பாரு, விஜே ரக்ஷன் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு விஜேன்னு சொல்லிப்பாரு. ஸோ இவர் எதில் பிரபலமானார்னா, விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலயமா தான். ஸோ இந்த குக்கு வித்து கோமாளி எப்படி போகுது, அதில் ஒழுங்காக சமைக்கிறாங்களா இல்லையா, அதில் சமைக்கிற டிஷ்ஷை நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம் வச்சுக்கோங்க. புரோகிராம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நீ என்ன கருமத்தை வேணாலும் சமைச்சிக்கிட்டு போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதில் வர நடிகர்கள்லாம் யார், அவங்க என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுருக்காங்க, என்னென்ன மொக்க காமெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட கண்டென்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் தான் ஒரு ஃபெமிலியர் ஆனார். இதுக்கப்புறம் விஜய் டிவி வழக்கம் போல ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. யாரெல்லாம் அவங்க சேனலில் ரொம்ப எங்கே வராங்களோ அவங்க எல்லாரையும் சினிமாவில் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. சினிமாவில் நீ பிரபலம் ஆகிட்டேன்னு வை, நாங்கள் எப்போல்லாம் உங்கள் சேனலுக்கு கூப்பிடுறோமோ அப்போல்லாம் நீ வந்துடணும், நீ நடிகிற படம் எல்லாத்தையும் எங்ககிட்ட தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வேற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கண்டிஷனின் பேரில் ரக்ஷன் அவர்களை படத்திலலாம் நடிக்க வச்சாங்க. அந்த படம்லாம் நல்லா ஓடிச்சு. ஆனால் இருந்தாலும் இவர் விஜய் டிவியில் பண்ணுற வேலையே படத்துலையும் போய் பண்ணால் எவன் ஏற்றுப்பான், அதுக்கு நாங்கள் விஜய் டிவிலே பார்த்துடுறோம், நான் காசு கொடுத்து வேற பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தியேட்டரில் அவரோட படங்களுக்கு கூட்டம் வரல. ஸோ அதனால் மறுபடியும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி குக்கு வித்து கோமாளிக்கே வந்துட்டாரு விஜய் ரக்ஷன். இதுதான் அவரோட சின்ன வரலாறு. ஸோ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கு வித்து கோமாளியில் ஒரு எபிசோடுக்கு 1 லட்சத்துக்கும் மேலே வாங்கிட்டு இருக்காராம். இதையும் தாண்டி இந்த ஷோரூம் ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விதவிதமான பைக்கை வாங்கி விதவிதமான ஸ்டண்ட்லாம் பண்ணுகிறாரு. நம்ம அஜித்துக்கு போட்டியாக வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நான் திட்டு வாங்க விரும்பல, அது மாதிரி வரணும் ட்ரை பண்ணுகிறாரு. பார்ப்போம். விஜய் ரக்ஷன் அவர்களை தொடர்ந்து கோபிநாத் அவர்கள். இவர் கோபிநாத்னு சொன்னா பல பேருக்கு தெரியாது, நீயா நானா கோபிநாத்னு சொன்னா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் நேமா ஆயிட்டார் இவரு. ஸோ நீயா நானா கோபிநாத் அவர்களும் படங்களில் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய பிலாசபி சொல்லுவாரு, நிறைய மேடை பேச்சுகள் பேசினாலுமே கூட இவர் நீயா நானா நிகழ்ச்சியை மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இல்லைனா அரவிந்த் சாமி மாதிரி யாராவது இன்டர்வியூ எடுத்து இந்த புக்கை படிங்க அப்படின்னு சஜஷன் பண்ற அந்த ஒரு வீடியோஸை மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க. நம்ம ஏதாவது உருப்படியா போட்டால் எவனும் பார்க்க மாட்டான். அந்த ஆதங்கத்தெல்லாம் நான் கொட்ட விரும்பல, இருந்தாலும் சொல்லிவிடலாமே. ஓகே, நீயா நானா கோபிநாத் விஷயத்துக்கு வருவோம். இவர் கிட்டத்தட்ட விஜய் டிவிலேயே 10 வருஷத்துக்கு மேலே குப்பை கொட்டிட்டாருங்க. ஆனால் நீயா நானால இவர் விரட்டினா அந்த நிகழ்ச்சியை விரட்டி விட்டுறணும், வேற யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு செட் ஆக மாட்டாங்க. அறந்தாங்கியில் பிறந்து வளர்ந்த நம்ம கோபிநாத் அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜ் டிவி போன்ற ஒரு சில நிறுவனங்களில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு விஜய் டிவியில் வேலை கிடைச்சோன்னா கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிட்டாரு மனுஷன். இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பண்ணனால ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு எபிசோடுக்கு கோபிநாத் அவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஷோஸு, காலேஜ் மேடை பேச்சுகள் இதுக்கு தனியாக காசு வாங்குறாரு. அப்புறம் இந்த யூடியூப்ல எடுக்கிற இன்டர்வியூக்கு தனியாக காசு வாங்குறாரு. அதனால குத்து மதிப்பாக கோபிநாத் அவர்களோட சம்பளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஃபிஷியலி ஒரு 20 லட்ச ரூபா தாண்டும். அன்அஃபிஷியலாக எவ்வளோ வாங்குறாரு அப்படின்றது கோபிநாத் அவர்களோட மனசாட்சியை கேட்டால் தான் தெரியும். லிஸ்ட்ல 3ஆவதா சொல்ல போறது இன்னும் ஒரு பெரிய செலிபிரிட்டி. இவரின் பெயர் தான் மாக்காப்பா ஆனந்த் அவர்கள். இவரும் பார்த்தீங்கன்னா மஞ்ச நோட்டீஸா, மஞ்ச முட்டாயா, ஏதோ ஒரு மஞ்ச பையா, ஏதோ ஒரு படத்தில் இவரும் போய் ஹீரோவா நடிச்சாருங்க. ஆனால் அந்த படம் சரியா ஓடலை. அதுக்கப்புறம் வானவராயன் வல்லவராயன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சாரு, அதுவும் சரியா போல. சரி ஓகே, உனக்குலாம் வேலைக்கு ஆகாத அந்த படங்கள்லாம் நீ நேராக விஜய் டிவிக்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு இழுத்துட்டாங்க. இங்கே வந்தவொன்னே மனுஷன் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் இவர் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த திவால்ன்றது, அப்புறம் முரட்ட சிங்கிள், ஸ்டார்ட் மியூசிக்கு, இந்த மாதிரி இவரே காமெடி வராமல் சில கடி காமெடியை பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு இது வரைக்கும் சிரிப்பு வந்ததில்லை. உங்களுக்கு வந்தால் சொல்லுங்க, வரலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்களேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுற மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 2.5 லட்சம் கிட்ட சம்பளம் வாங்குறாராம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறார், வாசிக்கிறார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் இவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தாலும் அந்த காமெடி ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றுங்கப்பா. எப்பா நீ கடி ஜோக்கு சொல்கிறேன்னு எங்களை சாவடிக்கிற, ரத்தம் வருது காதுல இருந்து, கொஞ்சமாச்சும் உன் பேட்டனை மாற்று அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இது உனக்கு 2.5 லட்சமா, சரி வாங்கிப்போ, என்ன பண்ணுறது. இப்போ அடுத்ததாக நம்ம மாக்காப்பா ஆனந்த் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக 4ஆவதாக சொல்ல போறது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளுங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ட்ரை பண்ணல.
ஏன்னா இவங்களோட லட்சம் இவங்களுக்கே தெரியும். நான் சினிமாவில் போனேன்னா கண்டிப்பாக அடிச்சு துரத்தி விட்ருவானுங்க, அதனால சினிமாவெல்லாம் வேணாம், நான் சேஃப்டியாக சேஃப் போட்டு ஓட்டுறேன், விஜய் டிவிலேயே என்ன வச்சுக்கோங்கப்பா, முன்ன பின்ன சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரெகுலராக ஒரு இன்கம் இருந்தால் போதும், ஏகப்பட்ட இஎம்ஐக்கு இதுங்க கட்டணுங்க, சினிமாலாம் போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு சில நிகழ்ச்சிகள் விஜய் டிவியில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு இந்த மணிமேகலை அப்படின்னு நேற்று பிறந்த பொண்ணோட பயங்கர சண்டை, இந்த சண்டையில் இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பற்றி பேசப்பட்டுச்சு, இப்போ மறுபடியும் எல்லாரும் மறந்தாச்சு. ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் மியூசிக், சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் டிவியை தாண்டி இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களா அவங்க. இதனால் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு எபிசோடுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது. அதனால் இவங்களும் கொஞ்சம் நல்லா சொத்து பார்ட்டி தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடம்பாக்கம், டி நகர்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் வச்சிருக்காங்க. அதனால் அதிலிருந்தும் ரெண்ட் வருது. ஸோ பிரியங்கா அவர்கள் நல்ல செட்டில்டு தான். செட்டில்டு மட்டும் இல்லாமல் இந்த வர காசில் கொஞ்சம் பட்டு புடவை எடுக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, அப்படி இப்படி ஃபாரின் டூர்லாம் போகிறது அப்படின்ற மாதிரி பாக்கெட் மணிக்காக விஜய் டிவியில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம பிரியங்கா அவர்களை தொடர்ந்து 5வதாக சொல்ல போகிறது, இவங்க கூட சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா அந்த குட்டி புலி, ஸோ குட்டி எலி, அந்த குட்டி எலி மணிமேகலை அவர்கள் தான். ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் நிறைய பணம் சம்பாரிச்சு கொஞ்சம் பாப்புலராகவே ஆயிட்டாங்க. ஆரம்பத்தில் சன் மியூசிக்கில் விஜயவாக தான் வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா டான்ஸர் ஒருத்தர் திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு விஜய் டிவிக்கு வந்ததுக்கப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா விஜய் டிவிக்கு வந்த புதுசில் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலுமே கூட அதெல்லாம் பெருசாக எடுபடலை. இருந்தாலும் இந்த குக்கு வித்து கோமாளி அப்படின்ற ஒரு மொக்க ஷோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொக்க ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு எபிசோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் இவங்க சம்பாரிச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பிரியங்கா கூட சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இப்போ எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா ஏற்றி விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது கூட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஜெமினி படத்தில் வர விக்ரம் சொல்லுவார் பார்த்தீங்களா, நம்மளோட பெரியவனை எதிர்த்தா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும்னு, அந்த ஸ்ட்ராட்டஜியை அன்னைக்கு பார்த்துருப்பாங்களோ இல்லையோ இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மணிமேகலை அவர்கள். ஏன்னா BMW எல்லாமே வாங்கிட்டாங்க, ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிட்டாங்கப்பா, எங்கேயோ லேண்டெல்லாம் வாங்கிட்டாங்க. இதை பார்க்குற நம்ம கிட்ட தான் 10 பைசா இல்லை. இப்போ 6வதாக சொல்ல போகிறது ஏஞ்சலின் அப்படின்ற ஒரு விஜே அப்படின்றதோட இவங்க யாருங்க, இவங்க வந்து நான் இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் அடிக்கடி பார்ப்பேன். இந்த சட்டைக்கு பட்டன் போடாமல் தூக்கி விட்டுன்னு ஒரு மாதிரி நடிகர்கள் கிட்டலாம், பெரிய செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இவனை கவனிக்கிறது இல்லை. எத்தனை பட்டன் கைண்ட் இருக்குது, எப்படி தூக்கி விட்டு ஸ்டைலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்து இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஏங்க இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் சபாநாயகன் படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட காம்பினேஷனில் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, நானே பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஏஞ்சலின் அவர்கள் ரொம்ப பாப்புலர் ஆனாலும் இப்போ விஜய் டிவிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. SS மியூசிக்கில் ஒரு ஷார்ட்ஸில் வந்தாலுமே கூட இப்போ விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பெர் எபிசோடுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா. விஜயோட படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டிவி இந்த யூடியூப்லாம் என்ன கர்மத்துக்கு தூக்கி போடு, நான் சினிமா உள்ள போயிடுறேன் அப்படின்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தான் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வளர்த்து விட்றோம், அவங்க ரொம்ப ஆட்டம் போட்டால் நம்ம தான் இறக்கியும் விடணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர்களை தொடர்ந்து அடுத்ததாக யாரை சொல்லலாம், சர்ச்சை நாயகன் நம்ம 7வதாக சொல்ல போகிற KPY பாலா அவர்கள் தான். KPY பாலா அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன் தான் வந்தார். நல்ல காமெடி சென்ஸோட வந்தார், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். நல்ல கவுண்டர் காமெடிலாம் சூப்பராக கொடுப்பார் மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சமீபத்தில் பண்ணார் பார்த்தீங்களா, இந்த கொடை வள்ளல் விஷயங்கள்லாம், இந்த சேரிட்டி கீழேட்டெல்லாம் என்னமோ பண்ணியிருந்தாரு. அதை கூட நம்ம விமர்சித்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எதுவும் வரதில்லை. இருந்தாலும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நல்ல ஃபாலோவர்ஸ் வந்தோன்னா அந்த வேலையை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு அரசியல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் KPY பாலா அவர்கள் இப்போ விஜய் டிவியில் டிக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காராம். இவ்வளவு ஏங்க, இப்போ ஹீரோவா ஒரு படம் நடிச்சே முடிச்சுட்டாரு பாருங்க. எந்த லெவலுக்கு நீங்கள் ஏற்றி விட்டுனுக்கிறீங்க எல்லாரையும். எப்பா கரெக்டான ஆளை ஃபாலோ பண்ணுப்பா, இல்லைனா இந்த பிரியாணி விற்கிறப்பா எல்லாம் உட்காந்துக்கிட்டு நானும் வள்ளல் அப்படின்ற மாதிரி அவன் வீடியோ போட்டு சாவடிச்சுன்னுக்கிறான். எல்லாரோட வயிற்றுலையும் கூட்டுனுக்கிறான். நம்ம அதை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம். 2 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு இதுலேயே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ KPY பாலா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறாரு. இதுவரை 8வதாக சொல்ல போகிறது அறந்தாங்கி நிஷா அவர்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸுங்க. இவங்களும் சினிமாவுக்கு வந்தாங்க, இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமா, நீங்களே ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. எந்த படத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அதனால் மறுபடியும் விஜய் டிவியே வந்தாச்சு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமு. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 50,000 வரைக்கும் பெர் எபிசோடுக்கு சம்பளம் வாங்குறாங்களா. இவங்க தொடர்ந்து 9வதாக சொல்ல போகிறது இன்னொருத்தர் ரியோ ராஜ். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் நடித்தார். அதில் ஒரு படம் மட்டும், இந்த ஜோ படம் மட்டும் ஓடிடுச்சு. இப்போ அடுத்ததாக நடித்த படம் எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சு முடிச்சாரு. ஆனால் இனிமேல் வேலைக்கு ஆகிறா, நம்ம விஜேவா தான் வாயை வச்சு வளரணும். அதனால் இதுக்கு மேலே மக்களை ஏமாற்ற முடியாது, மறுபடியும் நம்ம விஜேவாவே ஓட்டுவோம் நம்ம வண்டியை அப்படின்ற மாதிரி ஜோடி நம்பர் 1 வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கு வந்து ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் ரைட்டுப்பா. இந்த விஜய் டிவிக்கே உண்டான ஒரு ஆங்கர் ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க, இந்த திவ்யதர்ஷினின்னு சொல்லுவாங்களே, எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த விஜய் வாட்ச், காஃபி வித் டிடி அப்படின்னு சொல்லி எல்லா செலிபிரிட்டிக்கூடையும் ஜிங்ச கட்சின்னு ஒரு மாதிரி சுற்றின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு திகட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட் கொடுத்தனால இந்த பொண்ணை இதுக்கு மேலே வச்சு ஓட்டினா நம்ம டிவிக்கே அவமானம்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் கட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சி லீக்ஸில் போய் ஏகப்பட்ட சர்ச்சையில் வர மாட்டாங்கல்ல.
இதனாலையும் பேமெண்ட்ன்ற பாருங்க, இதனாலையும் உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதனால முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது விஜய் டிவியில் நடத்தினா அந்த செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்க்கு மட்டும் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 3 4 லட்ச ரூபா வாங்குறாங்கப்பா. ஸோ இந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு சீஃப் கெஸ்ட்டாக நிற்கிறது, அப்புறம் சம்பந்தம் இல்லாமல் மைக்கு பிடிச்சி மேடையில் ஏற்றிட்டா பேசுறது, மோட்டிவேஷன் ஸ்பீக் அப்படின்ற பேரில் நம்ம காதில் இருந்து ரத்தம் வர அளவுக்கு கதறுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தனி அமௌண்ட்டு இன்னும் நிறைய பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் ஓப்பனிங்கு, இந்த பழைய செல்ஃபோன் கடை, அதுக்கப்புறம் இந்த கைலாங்கடை, இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு. இதனால தான் இவங்களாம் சீக்கிரமாக செட்டில் ஆயிடுறாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஆள் லைக்கை போட்டுட்டு நம்மளும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து பொழப்பு இல்லாமல் சுற்றி நிற்கிறோம். அதனால் இவங்களை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தவிர, இவங்க என்ன என்டர்டெயின் பண்ணுறாங்க, இவங்க என்ன மாதிரி பட்டுப்புடவை கட்டுறாங்க, என்ன ஜீன்ஸ் போடுறாங்க, என்ன ஷூ போடுறாங்க அப்படின்றத நம்மளும் ஃபாலோ பண்ணி கையில் மெயினாக இந்த ஐஃபோன் இல்லைனா நம்மளுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த செலிபிரிட்டி மாதிரி இவனும் கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த செலிபிரிட்டிக்கெல்லாம் இஎம்ஐ வாங்கி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, கிஃப்ட்டாகவே உங்களுக்குலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் புத்திசாலித்தனமா ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான சினிமா சம்பந்த வீடியோகளை பேசுறதுக்கு.